Welcome to my channel. பிரெக்னன்சில டெலிவரிக்கு முன்னாடி பேபி என்கேஜ் ஆகுறதுன்னு சொல்றோம். அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறது பார்க்க போறோம் இந்த வீடியோல. வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயங்கள் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கப்புறமா படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். பேபி பெல்விஸில் இறங்குறத பேபி என்கேஜ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுறதுன்னு, பேபி ட்ராப் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. இல்லை லைட்டனிங் அப்படின்னு கூட அதுக்கு ஒரு டேர்ம் உண்டு. லைட்டனிங் அப்படிங்கிறது என்ன? கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேபியோட ப்ரெஷர் ரொம்ப மேலே இருந்தது. இப்போ கொஞ்சம் பேபி இறங்கிட்டதால ஈஸியராக ப்ரீத் பண்ண முடியும், கொஞ்சம் லைட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த லைட்டனிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுறது இல்லை இந்த பேபி ட்ராப் ஆகுறதுங்கிறது எப்போ நடக்கும்? இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னா லேபர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 to 4 வீக்ஸ் முன்னாடியே பேபி என்கேஜ் ஆகலாம். பட் செகண்ட் ஆர் சப்சிக்வெண்ட், அதாவது செகண்ட் ப்ரெக்னன்சி ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் முன்கூட்டியே, அதாவது 2லேருந்து 4 வாரம் முன்னாடியே பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகுறது. அடுத்த ப்ரெக்னென்சிலலாம் லேபர் ஆரம்பிக்கிற வரைக்கும் பேபியோட ஹெட் என்கேஜ் ஆகாமல் இருக்கலாம். அது டோட்டலி நார்மல். ஓகே, இப்போது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன பேபி ஹெட் என்கேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், அதாவது விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா, வயிறு முன்ன இருந்ததை விட கொஞ்சம் இறங்கி இருக்க மாதிரி இருக்கும் வயிறு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட பிரெஸ்ட்டுக்கு கீழே இருந்தே அந்த ப்ரெக்னென்சி பம்ப் இருந்திருக்கும் முன்னாடி, ரைட்? அந்த வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வயிறு இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தரும் பார்க்கும்போது விஷுவலாக. சில பேருக்கு வயிறு முன்னாடி தள்ளின மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா பேபியோட ஹெட் என்கேஜ் ஆன அப்புறம் அந்த ரெஸ்ட் ஆஃப் த பாடி இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து வயிறு முன்பக்கம் இன்னும் கொஞ்சம் நீட்டிட்டு இருக்க மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேபி டயஃப்ராமை புஷ் பண்ணி அந்த லங்ஸ் எல்லாம் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு இருந்திருக்கும் இது வரைக்கும். பட் பேபி இறங்குன அப்புறம், பேபி ட்ராப் ஆன அப்புறம் உங்களுக்கு அந்த முன்ன அளவுக்கு நீங்கள் பிரெத்லெஸ் ஆக மாட்டீங்க. ஸோ முன்ன ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ இருக்காது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியராக ப்ரீத் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியராக மூச்சு விடுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இப்போ வயிறோட கெப்பாசிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால உங்களால் முன்ன விட கொஞ்சம் நல்லாவே ஒரு பெரிய போர்ஷனாக நிறையா குவான்டிட்டி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த 2 சிம்டம்ஸ் பெட்டராக இருக்குது. முன்ன அளவுக்கு பிரெத்லெஸ் கிடையாது, நீங்கள் முன்ன அளவுக்கு மூச்சு இறைக்கிற மாதிரியோ மூச்சு வாங்குற மாதிரியோ இருக்காது, அண்ட் முன்னைய விட பெட்டராக சாப்பிட முடியும். இது 2 நல்ல விஷயம். ஆனால் கீழே இறங்கிட்டதால அடியில் ப்ரெஷர் அதிகமாக ஃபீல் ஆகும். ஸோ அடி வயிறில் அந்த பெல்விக் ஏரியாஸில் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கலாம். பேபியோட மூவ்மெண்ட்ஸ் அண்ட் கிக்ஸ் கூட உங்களுக்கு முன்ன மேலே டயஃப்ராம் கிட்ட ஃபீல் ஆகிட்டு இருந்தது இன்னும் கொஞ்சம் இறங்கி ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கலாம். பேபியோட பொசிஷனை பொறுத்து சில பேருக்கு ரொம்ப அடியில் கிக்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போவும் நீங்கள் உங்களோட டெய்லி கிக் கவுண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். கிக் கவுண்ட் பற்றி தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. 28 வாரம்லேருந்து 28 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிலேருந்து எவ்ரி சிங்கிள் டே டெய்லி நீங்கள் உங்கள் பேபியோட கிக் கவுண்ட் பண்ணணும். இந்த கிக் கவுண்ட்டுங்கிறது தான் உங்களுக்கு உங்கள் பேபி ஹெல்த்தியாக இருக்காங்களா, நார்மலாக எப்பவும் போல் இருக்காங்களா அப்படின்ற ரீஅஷ்யூரன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ பேபியோட வெல்பீயிங்கை நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வழி.
கிக் கவுண்ட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க, இல்லை எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு வந்து நான் கிக் கவுண்ட் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். நான் வந்து அதை வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறோம். ஆல்சோ மேலே ஐகார்டாக கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கிக் கவுண்ட் பண்ணும்போது இல்லை இன் ஜென்ரல் நீங்கள் வந்து ரொம்ப அதிக மூவ்மெண்ட்ஸ் யூஷுவலை விட இல்லைனா யூஷுவல் பேட்டர்னை விட ரொம்ப கம்மி மூமெண்ட்ஸ், இது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து உடனே போய் டாக்டர் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் பை நவ் இந்த என்கேஜ் ஆகுறாங்க பேபி அப்படின்ற இந்த ஒரு 35-36 வீக்ஸ் மாதிரி ஸ்டேஜஸ்லலாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். பேபி மூவ்மெண்ட்டில் டெய்லி இந்த டைம் வந்து நிறையா மூவ்மெண்ட் இருக்கும், இந்த டைம் வந்து அநேகமாக அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஸோ உங்களோட குழந்தையோட யூஷுவல் பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி, முதல்ல கிக் கவுண்ட் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதுவும் வந்து கரெக்டாக டேலி ஆகலைன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட 2வது ப்ரெக்னன்சியில் வந்து அந்த மாதிரி பேபியோட மூமெண்ட் ரொம்ப அன்யூஷுவலி ஹையாக இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் போய் என்எஸ்டி பண்ணோம். அந்த கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் என்னோட டெலிவரி ஸ்டோரியில், செகண்ட் டெலிவரி ஸ்டோரியில், ரைட்? ஸோ அந்த வீடியோ கூட நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மோர் தேன் 5 கான்ட்ராக்ஷன்ஸ் இன் 1 hour. ஸோ 1 மணி நேரத்துக்குள்ள 5 ஆர் மோர் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் என்ன? அந்த வயிறு இருக்குது இல்லை, அப்படியே கல் மாதிரி ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஆகிறது 5 வாட்டிக்கு மேலே நடக்குது 1 மணி நேரத்துலனா அதுவும் லேபர் ஸ்டார்ட் ஆனதுக்கான சைனாக இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, பேக் ஆன் ட்ராக். அடுத்த சிம்டம், கீழே ப்ரெஷர் அதிகமாகும் போது நெக்ஸ்ட் சிம்டம் என்னவா இருக்கும்? ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். எப்படி நீங்கள் ஏர்லி ப்ரெக்னென்சியில் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் பிளாடர் மேலே ஃபுல் வெயிட் ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் வீடியோ ஞாபகம் வருது எனக்கு. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லீக் ஆகுதா இல்லை யூரினா அப்படின்ற அந்த வீடியோ. ஸோ அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, அதையும் நான் வந்து லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், மேலே ஐகார்டாக கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்டர் பிரேக் ஆகி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லீக் ஆகுறது வந்து யூரின் வருது அடிக்கடி அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு வழி இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து யூரின் தானா அடிக்கடி வந்து வெட் ஆகிறது, இல்லை அடிக்கடி யூரின் போகிறதா, இல்லை இது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, சில பேருக்கு பேபி ஹெட் என்கேஜ் ஆகி ஒரு சில நாட்களில் வந்து மியூக்கஸ் பிளக்கும் வந்து டிஸ்லாட்ஜ் ஆகலாம். மியூக்கஸ் பிளக் வந்து சர்விக்ஸை சீல் பண்ணி வச்சிருக்க, அதாவது யூட்ரஸை சீல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளக் மாதிரி ஒரு விஷயம் சர்விக்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும், இல்லை டிஸ்லாட்ஜ் ஆகி வந்துடும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் இருக்குது. அண்ட் அது நடக்கும்போதே உங்களுக்கு அந்த ப்ரீ லேபர் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கும். அது எல்லாமே ஒரு வீடியோவில், ப்ரீ லேபர் சிம்டம்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதை இங்கே ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு நான் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். ஆல்சோ மேலே ஐகார்டாக கொடுக்குறேன். யூனோ வாட், ஆக்சுவலி நான் என்னோட லேபர் அண்ட் டெலிவரி பிளேலிஸ்ட்டே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் என்கரேஜ் பண்ணுவேன். பிகாஸ் அதில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இண்டக்ஷன் ஆஃப் லேபர் பற்றி, லேபரோட ஸ்டேஜஸ் பற்றி, அன்னெசரி சிசேரியன் அவாய்ட் பண்ணணும், அண்ட் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் முன்கூட்டியே கேட்டு வைக்கணும், டு டூ லிஸ்ட்டுன்னு நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் மம் நீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டையே நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, பேபி ஹெட் என்கேஜ் ஆயிடுச்சுன்னா எனி டைம் லேபர் பிகின் ஆகலாம். ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் லேபர், அதே மாதிரி லேபரில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, லேபர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது எல்லாம் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ
அதுவும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ லேபரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, வெஜைனல் டெலிவரி ஆர் நேச்சுரல் பர்த் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது லேபர் பெயின் வந்து டெலிவரி ஆயிடுச்சு, இல்லைனா காரில் போயிட்டுருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி கார்லேயே குழந்தை பிறந்துருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏன் நடக்குதுன்னா அது வந்து சைலண்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சைலண்ட் லேபர் கூட சில பேருக்கு நடக்கிறது உண்டு. அண்ட் அதை பற்றியும் உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். அதுவும் கூட என்னோட அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, லேபர் அண்ட் டெலிவரி பிளேலிஸ்ட்டில். இல்லைனாலும் நான் அந்த வீடியோவும் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக நான் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் அப்போ கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு கமெண்ட், அட்லீஸ்ட் லைக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட லேபருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then, take care.